ஹாய். யமஹாவில் பர்டிகுலராக அந்த R15 MTலலாம் VVAன்னு ஒரு டெக்னாலஜி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு பார்க்கலாம். இது உங்கள் வண்டி இன்ஜினுக்கு மேலே இருக்கிற ஹெட் டாப் கவர். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுக்கு மேலே அந்த மோட்டர் மாட்டியிருப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக அந்த டெக்னாலஜி. இந்த மோட்டர் வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ன ஒர்க் பண்ணுன்னு பாருங்க. இதுக்குள்ள ஒரு பின் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7000 RPMக்கு மேலே இந்த பின் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். இது வெளியில் வரனால இந்த உங்கள் ஹெட் டாப் கவருக்குள்ள ஒரு பின் இருக்கு பாருங்க. இது வந்து தள்ளும், தெரியுதுங்களா? இப்படி தள்ளுச்சுன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதா இந்த ரோக்கர். இது இது முதல்ல ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்குங்க. இது வந்து நார்மல் ரோக்கர். எல்லா வண்டியிலும் இப்படித்தான் இருக்கும். இதை கேம் ஷாஃப்ட் ஃபங்க்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு வால்வ் ஃபங்க்ஷன் பண்ணி கிடக்கும். நம்ம கம்ப்ரஷன் வேரியேஷன் கிடைக்கும். இதுக்கு பக்கத்துலேயே ஒன்று மாட்டியிருக்காங்க பாருங்க. இதுதான் கொஞ்சம் ஹை லிஃப்ட் மாதிரி வேலை செய்யுது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேம் ஷாஃப்ட் ஒரிஜினல் ரோக்கர் படுற இடம் இது. இதோட இதுக்கும் இந்த இந்த விவிஏவோட அந்த ரோக்கர் படுது பாருங்க, அதோட இதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இது வந்து ஸ்டாக்கோடது, இது வந்து விவிஏ படுற இடம். இப்போ இதை விட இது கொஞ்சம் ஹை லிஃப்டா இருக்கும். கேமோட அளவு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாங்காய் மாதிரி இருக்கு பாருங்க, இதோட அளவு மாறும். அதனால இது மாறும் போது என்ன ஆகும்னா நம்ம கம்ப்ரஷன் வேரியேஷனும் மாறிடும். ஸ்டார்டிங்ல வந்து இந்த கேம்ல தான் ஓடும். இந்த ரோக்கர் ஒரிஜினல் ரோக்கர்ல தான் ஓடும். ஒரு 7000 RPMக்கு மேல இந்த பின் உள்ள இருந்து தள்ளுது பாருங்க. அந்த பின்னு இது தனியா ஓடிட்டு இருக்கிற ரோக்கரை இப்படி பட்னிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இப்படி அமுத்திரும். அந்த பின் நான் அமுத்தினதை காமிச்சேன் உங்களுக்கு. அமுத்திருச்சுன்னா இதுல வித்தியாசம் தெரியும் பாருங்க. நார்மல் ரோக்கர் என்ன ஹைட்ல இருக்கு, இந்த விவிஏ ரோக்கர் என்ன ஹைட்ல இருக்குன்னு. ஸோ என்டையரா கம்ப்ரஷன் ரேஷியோ மாறிடும், அந்த பவுண்டே மாறிடும். அதுல தான் உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஒரு விவிஏ ஆன் ஆனதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்றதே அப்படியே என்டையரா மாறிடும். அது R15 வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 7000 RPMக்கு மேல விவிஏ ஆன் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா ரைடருக்கே தெரியும். ஆனவுடனே ஒரு ரேஸ் வண்டியில ஹை லிஃப்ட் கேம் ஷாஃப்ட் போட்ட எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த வேரியேஷன் உங்களுக்கு கம்ப்ரஷன் வேரியேஷன் உங்களுக்கு கையில கிடைக்கும், RPMல கிடைக்கும். இதுதான் அந்த விவிஏ டெக்னாலஜி. மெக்கானிக்கலா இதுக்குள்ள இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ECMல இருந்து அது எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நான் யூடியூப்ல ஒரு பெரிய வீடியோ போடுறேன். இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் எடுத்து போட்டு உங்களுக்கு நான் அதையும் ரீல்ல சொல்றேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.